ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற டைமில் அவங்க உங்களை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இது பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைல் சூஸ் பண்ணுங்கள். பைல் 1, பைல் 2. ஃபர்ஸ்ட் பைல் 1 சூஸ் பண்ணிக்கலாம். பைல் 1, பைல் 2 பைல் 2. ஸோ பைல் 1, இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பைல் 1 இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பைல் 2 இந்த பிக்சர் பிடிச்சிருக்குன்னா பைல் 2 சூஸ் பண்ணலாம். ஸோ பைல் 1, பைல் 2 கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்க, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பைல் 1. பைல் 1, இப்போ உங்களோட எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு தென் நம்ம உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். தென் ஏஞ்சல் கைடன்ஸ் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் பர்சன் ஜெமினை, லிப்ரா, அக்வாரியஸ், கும்பம், துலா, மிதுனம். சரி, இப்போ உங்களோட எனர்ஜி. ஓகே, ரொம்ப இன்ட்யூட்டிவாக மாறிட்டு இருக்கீங்க, ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்காக வெயிட்டிங் அதிகமாக தெரியுது, லவ்க்காக வெயிட்டிங் அதிகமாக தெரியுது. இன்னும் லவ் கொடுக்க தயாராகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். உங்கள் பர்சன்ட்ட இருந்து ஒரு விஷயம் கிளியராக என்ன பைல் 1ல தெரியுதுன்னா, நீங்கள் வந்து கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல், ஒரு ப்ராப்பரான க்ளோஸர் இல்லாமல், நீங்கள் பேசிக்காமல், சரியா உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் எதுவும் சொல்லாமல், அவங்க மனசில் இருக்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் சடனாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்றும் இல்லாமல், அதாவது அவங்க வேலையை பார்த்துட்டு பிரேக்கப் ஆன மாதிரி தான் தெரியுது. ஒரு கிளாரிட்டியே இல்லை. இப்போ ரொம்ப ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க. இதில் என்னன்னா, அதிகமாக அவங்க பர்சனுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சனுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கிறத தாண்டி அதுவும் இருக்கு. பட் யூனிவர்ஸ்ல இருந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டி கேட்குறீங்க. வாழ்க்கையில் இப்ப என்ன ஏது எதுவுமே உங்களுக்கு புரியல. இதுக்கு அடுத்தது என்னன்னே தெரியாத ஒரு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்ல ஒரு லவ் லைஃப், உங்களுக்கான ஒரு பர்சன் கண்டிப்பா வருவாங்க. இதோட உங்களுக்கு வந்து ஒரு முடிவு மாதிரி இல்லை, சரிங்களா? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஓவர் திங்கிங் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஃபினிட்டி சிம்பிள் நம்பர் 8 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். 111 பாக்குறீங்களான்னு பாருங்க, அதுவும் இம்பார்ட்டண்டா இருக்கும். 369 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல நிறைய பேரு 369 or 963 அந்த காம்பினேஷன் நம்பர் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். 1111 நம்பர் 8 இதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டண்டா இருக்கும். மார்ச் மந்த் நீங்க வந்து அதிகமா இருக்கிறது வந்து இந்த சிம்மம், மேஷம், தனுஷ். நீங்க கடகம், விருச்சகம், கடகம் ரொம்ப அதிகமா இருக்கு, மீனம் இதெல்லாம் இருக்கீங்க. பட் கடகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, மீனமும் அதிகமா இருக்கு. அண்ட் உங்க பர்சன்ட்ட இருந்து ஒரு அட்டென்ஷன் எதிர்பார்க்கிறீங்க. அவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்களா, நமக்காக வரமாட்டாங்களா? நீங்க வெயிட்டிங் தான், வெயிட் பண்றீங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? அவங்களோட இருந்த நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா போயிருக்கும். இப்ப தனிமையில வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இதுவும் மிஸ் பண்ண மாதிரியே இருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்லாம இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு கிளாரிட்டி இல்லாம அப்படியே குழப்பத்திலேயே இருக்கீங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க யூனிவர்ஸ்ல இருந்து வந்து நீங்க ஏதோ ஒரு சைன் கேட்குறீங்க, யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு கிளாரிட்டி கேட்குறீங்க. எனக்கு தெளிவான ஒரு அடுத்தது வந்து ஒரு தெளிவு வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் என்னது, எதுக்கு வந்தது, இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், அந்த குழப்பங்கள் அதிகமா இருக்கு. லைஃப் நல்லா போயிட்டு இருக்கிறப்ப ஏன் இந்த பர்சன் சடனா நம்ம லைஃப்குள்ள வரணும், நான் ஏன் இவங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா பேசியே ஆகணுங்கிற மாதிரிதான் நீங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா உங்க பர்சன் வருவாங்கங்கிற நம்பிக்கை அதிகமா இருக்கு. அதே லவ் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இதோட முடியாது, அகைன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இன்னும் கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆகலைன்னு சொல்லலாம். எஸ், பைல் 1 இன்னும் நீங்க கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆகல. இன்னும் உங்க பர்சனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, நிறைய யோசிக்கிறது, தூக்கம் இல்லாம இருக்கிறது, அழுகிறது,
அழுகிறது கூட ரொம்ப கம்மியான எனர்ஜிஸ் தான், பட் அது எல்லாமே வந்து இருக்கீங்க. சரி, இப்போ உங்க பர்சனோட எனர்ஜி அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். அவங்க ஃபீலிங்ஸ் என்ன, இப்போ என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க அவங்க? நீங்க ஆக்சுவலா வந்து அவங்க பேசுவாங்களான்னு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? பைல் 1. 2 பேருமே வந்து ரீகன்சைல் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்ல சேரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப உங்க பர்சனுக்கு வந்து உங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, இப்ப அதோட தப்பு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நாள் ஆக ஆக இந்த லவ் வந்து அவங்களுக்கு கம்மியான மாதிரி தெரியல, உங்க பர்சனுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நீங்க கூட இருக்கும் போது வந்து அவங்க வந்து உங்களை பத்தி உங்களுக்குரிய மரியாதையை கொடுத்திருக்க மாட்டாங்க, உங்களை வேல்யூ பண்ணிருக்க மாட்டாங்க. பட் நீங்க இல்லாத இந்த தருணத்துல உங்களை வந்து சடனா விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். பட் இனி வந்து அந்த மாதிரி சடனா உங்களை கோஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். உங்களை வந்து இன்செக்யூர்டா நடுக்கடல்ல விட்டுட்டு போன மாதிரி, சரிங்களா, அந்த மாதிரி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப அதிகமான வலி கொடுத்துருக்கும். எப்பயுமே இந்த பர்சனோட உங்களுக்கு ஒரு இன்செக்யூர்டான லைஃப் தான் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு செக்யூர்டாவே நீங்க கடைசி வரைக்கும் நான் வருவேங்கிற மாதிரியான ஹோப்போ இல்ல அவங்க ஆக்ஷன்லயோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு எப்பயுமே உங்களை குழப்பத்திலே வச்சிருந்திருப்பாங்க, பயத்திலே வச்சிருந்திருப்பாங்க. அழுக, உங்க இமோஷன்ஸ் வந்து வேஸ்டா, உங்க எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிறது, ஒன் சைடடா நீங்க மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி தெரியுது. இப்ப நீங்க அவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, சரிங்களா. என்னதான் நீங்க வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணனாலும் இப்ப கம்ப்ளீட்டா உங்க பர்சனுக்கு வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நான் அவங்க வந்து நீங்க ஒதுங்கினால, நீங்க இதை விட்டு மூவ் ஆன் பண்ணி போனனால அவங்களுக்கு வந்து லவ் ஆகட்டும் இல்ல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேம், அந்த பேஷன் அதிகமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு பயம் என்னன்னா நீங்க அவாய்ட் பண்ணுவீங்களோ. எஸ், அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எஸ், இப்ப நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்காங்க. நீங்க வந்து அதனாலதான் அவங்க தயங்குறாங்க. நீங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவீங்களோ அப்படிங்கிற மாதிரியான தயக்கம் இருக்கு. 8 of Pentacles. Okay. எஸ், இதுலயும் 2 கார்டு வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்றதுக்காக எஃபர்ட் போடுவாங்க. மெசேஜ் வரும், கால் வரும், இல்லை ஏதாவது இனிஷியேட் பண்ணுவாங்க. பட் பிளானிங் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலா திங்க் பண்றாங்க. இப்போ உங்க பர்சன் வந்து ரொம்ப அன்பாவோ லவ் காமிச்சோ போனாவோ இன்னும் வந்து எந்த அளவுக்கு இது சக்சஸ் ஆகும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுவும் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் என் பர்சன்ட்ட போய் லவ் காமிப்பேன், எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் போய் இமோஷன்ஸ் என் ஃபீலிங்ஸ் இந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை சப்ரஸ் பண்ணி வைக்கிறாங்க. பயம் அதிகமா வந்துருச்சு. அவங்களுக்கு இன்செக்யூர் ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீ எப்ப வேணாலும் கிளம்பிடுவ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நினைப்பு அந்த மாதிரிதான் இருக்கு. அவங்க ஒர்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் உங்களோட எனர்ஜி வந்து அவங்களை தூங்க விட மாட்டேங்குது. கடகம், உங்க பர்சன் கடகமா இருந்தா அது நல்லாவே ரெசனேட் ஆகும். ரொம்ப சீக்ரெட்டா நீங்க இருக்கீங்க. சீக்ரெட்டா இருக்கு உங்க லைஃப்ல, வாழ்க்கையில என்ன நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படி உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸோட பிளஸிங் இப்ப அதிகமா இருக்கும். எஸ், யூனிவர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு நிறைய இருக்கும். நிறைய சைன்ஸ் காமிக்குது உங்க கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சைன் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ரொம்ப சீக்ரெட் ஆயிட்டீங்க, அமைதி ஆயிட்டீங்க, ரொம்ப ரொம்ப அமைதி ஆயிட்டீங்க. எந்த ஆக்ஷனுமே உங்க சைடு கிடையாது. ஆனா குழப்பமான மனநிலை தான், சரிங்களா. என்னதான் குழப்பமான மனநிலை இருந்தாலும் உங்க பர்சன்ட்ட வந்து உங்களோட வீக்னஸை காமிச்சுக்கல. நீங்க நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம என் லைஃப்ல நடக்கிற எதுவுமே நான் கூட ஷேர் பண்ற அளவுக்கு நீ வர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு தான் வந்திருக்கீங்க. சோ இதுல வந்து இந்த உங்களோட ஞாபகங்கள், உங்க நினைவுகள்ல இருந்து வெளியில போறதுக்காகவே அவங்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால இதுல இருந்து மூவ் ஆன் ஆக முடியல. அதுவே அவங்களுக்கு குழப்பமா இருக்கு. எஸ், உங்க எனர்ஜியை நீங்க புல் பேக் பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. எனர்ஜியை புல் பேக் பண்ண மாதிரி இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல அட்ராக்ஷன் அதிகம் இருக்கு. உங்க பர்சனுக்கு உங்க மேல அட்ராக்ஷன் அதிகம். நீங்க டிவைன் ஃபெமினைன், ஸோ அட்ராக்ஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. எஸ், அவங்களுக்கு வந்து இப்ப கம்யூனிகேஷனுக்கு வந்து அவங்க ரெடி இல்லைன்னு சொல்லலாம். கம்யூனிகேஷனுக்கு வந்து இப்ப அவங்க தயாரா இருக்கிற மாதிரி தெரியல, பயப்படுறாங்க. அவங்க எதுவுமே பேசுறதுக்கு தயாரா இல்லாததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, பேசினா இது வந்து ரொம்ப பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரியான பயம் வந்து இங்க இருக்கு. அண்ட் உங்களோட ஆரா வந்து அவங்களை பயமுடுத்துது. மேபி உங்களை ரீசெண்டா பார்த்துருக்கலாம். உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், நீங்க உங்களை கேரி பண்ற விதம், அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு குழப்பமை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க, எப்படி உன்னால முடியுது, கொஞ்சம் கூட நான் மிஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம்
குழப்பம். அண்ட் இப்ப நீங்க அவங்க இல்லாமையும் உங்கனால வந்து கண்டிப்பா வாழ்க்கையை எடுத்துட்டு போக முடியும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க. கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. ஆனா இருந்தாலும் நீங்க ஏமாந்துட்டோம். நம்ம இப்படி இந்த இந்த பெர்சன்ட் இவ்ளோ லவ் குடுத்துட்டோமே! நம்ம லவ் இவ்ளோ வேஸ்ட் ஆயிருச்சே! அப்படிங்கிற ஒரு கவலை தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதுக்கான கிளாரிட்டி தான் நீங்க சீக் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க பெர்சன்ட்ட நீங்க கேட்கிறத விட நீங்க யூனிவர்ஸ்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கிற மாரி தெரியுது. எஸ். யூனிவர்ஸ்ட்ட வந்து என்ன நடக்குது? இதுக்கப்புறம் என்ன என் வாழ்க்கையில? அப்படிங்கிற மாரி கொஞ்சம் வெக்ஸ் ஆகியும் இருக்கீங்க. ஆன் அண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு சரிங்களா? சம்டைம்ஸ் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நல்லா வெளியில போவீங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்றது, வேலையில ஃபோக்கஸ் பண்றது அது இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்க பெர்சனோட ஞாபகங்கள் அதிகம் வரும். அவங்க கிட்ட இந்த மாரி நம்மள நடத்திட்டாங்களேங்கிற வலி அதிகமா இருக்கும். உங்களால கம்ப்ளீட்டா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளியில போக முடியல. உங்க பெர்சன்னால இந்த 2 பேருனாலயுமே இந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளியில போக முடியல. பட் இதுல என்னன்னா, நீங்க வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. உங்க சைடு இருந்து ஒரு மெசேஜ், ஒரு கால் எதுவுமே கிடையாது. சீக்ரெட்டா தான் நீங்க மெயின்டெயின் பண்றீங்க உங்க வாழ்க்கைய. பட் உங்க பெர்சன் தான் வந்து ஏதாவது இனிஷியேட் பண்ணலாமான்னு பிளானிங்ல இருக்காங்க. பட் அவங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோங்கிற பயம் அதிகமா இங்க எனக்கு தெரியுது. இங்க பெரிய பிளாக்கேஜ் வந்து ப்ராப்பரா மனசுல இருக்கிறது நைட் ஆஃப் கப்ஸ். எஸ், அவங்க ஆஃபர் பண்ண ரெடியா தான் இருக்காங்க. நீங்க வெயிட் பண்றீங்க. பட் அவங்களும் கொடுக்க ரெடியா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது. அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து இப்ப அதிகமாகுது சரிங்களா? உங்களை நினைக்கும் போது அவங்களோட ஃபீலிங்ஸ் அதிகமாகுது. ரொம்ப இமோஷனல் ஆகுறாங்க. மிஸ்ஸிங் எனர்ஜிங்க அதிகமா தெரியுது. பேசினா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கு பேசாமே நம்ம இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. இதுல ரெட் கலர் இம்பார்ட்டண்டா இருக்கும். நைட் டைம்ல உங்க 2 பேருமே நீங்க எனர்ஜி வைஸ் உங்களுக்குமே வந்து ட்ரீம்ஸ் கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப இன்ட்யூட்டிவ். ஏன்னா இந்த கார்டு அப்ளை வந்துச்சு. ஸோ இதுல வந்து ரொம்ப பெரிய ஷிஃப்ட் வரப்போகுதுங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க வேணாலும் பாக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் வந்து ஸ்ட்ராங்கா இனி உங்களுக்கு கைட் பண்ணும். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்யூஷன் மூலமா ஸ்ட்ராங்கா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது வேணாலும் இருக்கே தவிர உங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து வர்ற மாதிரி இப்ப தெரியல. ஜஸ்ட் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. உங்க பர்சனும் பெரிய எஃபர்ட் போட்டு வர்ற அளவுக்குலாம் கிடையாது. பிளான் பண்றாங்க. இல்ல சின்ன சின்ன மெசேஜஸ் சின்ன சின்னதா இனிஷியேட் பண்ணலாமே தவிர எப்படி உங்க லைஃப்குள்ள வரலான்னு பிளானிங் வேணாலும் போயிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நீங்க அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்து வருவாங்கங்கிற எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வெயிட் பண்றதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் இதே மாதிரி எனர்ஜியில இருங்க. அவங்களே கூடிய சீக்கிரம் உங்களை தேடி வருவாங்க. நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பாத்திரலாம். ஓகே, ஏஞ்சல் கைடன்ஸ். இதுல வந்து உங்க பர்சன் வந்து உன்னால மட்டும்தான் இந்த மாதிரி என்னை விட்டுட்டு இருக்க முடியுமா, என்னாலையும் நானும் இருந்து காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ தெரியுது. ப்ராக்டிக்கலா இருக்க ட்ரை பண்றாங்க. அதாவது ஜஸ்ட் ஓகே நீ போயிட்டு அவ்வளவுதான், எனக்கு பிரேக்கப் ஆயிருச்சு, நீ என்ன நீ லைஃபை பார்க்கலான்ட்டு ஒர்க்கை பார்க்கலான்னு ப்ராக்டிக்கலா இருக்க ட்ரை பண்றாங்க. பட் யூனிவர்ஸ் வந்து அவங்கள விடல. அவங்களுக்கு உங்களோட ஞாபகங்கள் வந்து அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இமோஷன்ஸ் வந்து இப்பதான் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ஹெவியா இருக்கு. அவங்க மனசு வந்து பாரம் ஹெவியா இருக்கு. ஆக்சுவலா நீங்க growth பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க டவுன்ல போயிட்டு இருக்காங்க. டவுன்ங்கிறத தாண்டி உங்களோட ஞாபகங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கு. அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். பட் நீங்க வந்து அடுத்தடுத்த லெவல் பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து டெவலப் பண்ணா மட்டும்தான் உங்க பக்கத்துல இப்ப நெருங்க முடியும். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. உங்க லெவலுக்கு வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணணும் கண்டிப்பா. அதுதான் அவங்களோட இப்ப தாட் பிளானிங். அதுதான் சரிங்களா? வரலாம் வரலாம் பேசலாம். பட் நீங்க ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. பேசுறது வந்து ஸ்மூத்தா அடுத்தடுத்து எடுத்துட்டு போகணும். அதுதான். ஓகே, ஏஞ்சல் கைடன்ஸ். எஸ், நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் ட்ரூ லவ். இந்த பர்சன் இப்ப வந்து உங்க மேல வச்சிருக்கிறது வந்து ஒரு உண்மையான அன்பு. ஒரு உண்மையான அன்பு தான் வந்து உங்க லைஃப்ல இவ்வளோ பாடுபடுத்திட்டு இருக்கு, இவ்வளோ வழி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் வெரி சூன் வரப்போகுது. பட் ஏஞ்சலோட ஒரு வார்னிங்கா கூட எடுத்துக்கோங்க. நீங்க அந்த என்ன விஷயம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே கண்டிப்பா அதுதான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் வேணா இருக்கலாம் சரிங்களா? கிளியரா டிசைட் பண்ணுங்க. முடிவு எடுக்கிறதுக்கு இந்த டைம் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க வந்து லோன்லியா இருக்கீங்க, தனியா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்கிறப்ப நல்லா யோசிச்சு நீங்க முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கீங்க. சோ உங்களுக்கு என்ன வேணும் நீங்க முடிவு ஸ்ட்ராங்கா எடுத்துட்டீங்கன்னா அது யூனிவர்ஸ் கொண்டு வந்துடும் சீக்கிரமே சரிங்களா? அதான் சொல்ல வருது. இப்ப நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க, ரொம்ப ஓவர் திங்க் பண்றீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி. சோ உங்களோட இன்னர் சைல்டு அந்த ஸ்பிரிட் வந்து இல்ல.
சரிங்களா? அத வெளியில கொண்டு வாங்க. அந்த ஒரு ஒரு சைல்டிஷான கேரக்டர் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நெகட்டிவ் ஆகுறீங்க. ஸோ அந்த ரொமான்டிக் லைஃப் ஆகட்டும், அந்த இன்னர் சைல்ட் ஆகட்டும், எல்லாமே உங்கள விட்டு ரொம்ப தூரம் போயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் பண்ணுங்க. ரொம்ப எல்லா ஒரு இதுல கார்ட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு பிளேஃபுல்னஸ் சரிங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க லைஃப. அவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுத்திக்காம, ஸ்மூத்தா, ரிலாக்ஸா நீங்க வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு வழி, உங்களுக்கான ஒரு வே சரியா? அது ரொம்ப அழகா உங்களுக்கான ஒரு ஃபியூச்சர் ரொம்ப அழகா தெளிவா தெரியும். நீங்க அழுதுகிட்டு ஓவர் திங்க் பண்ண பண்ண என்னன்னே உங்களுக்கு தெரியாம குழப்பமான சூழ்நிலைக்கு தான் உங்களை கொண்டு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுங்க, ஃபேமிலியோட நல்லா ஜஸ்ட் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்க. உங்க லைஃப் எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவ்வளோ நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரும். சரிங்களா? இதுதான் பைல் 1 உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. பைல் 2 இந்த பிக்சர் சூஸ் பண்ண இதுல கும்பம் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பெரிய ஷிஃப்ட் உங்கள் லைஃப்பில் வந்துருச்சு. பழைய எனர்ஜியில் நீங்கள் இல்லை, பழைய எனர்ஜியில் கண்டிப்பாக நீங்கள் இல்லை. ஒரு புது டைரக்ஷன் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, காமாக, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் உங்கள் லைஃப்பில். யூனிவர்ஸ் வந்து மேபி இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல் கூட உங்களுக்கு இப்போ இந்த ஆகஸ்ட் 8 ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்ச நாளாகவே, இப்போ ஆகஸ்ட் 8 இல்லை, கொஞ்ச நாளாகவே நீங்கள் ஒரு எனர்ஜி உங்களுக்கு ஷிஃப்ட் ஆன மாதிரி தெரியுது. பெரிய பெரிய மாற்றம் உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் நடந்திருக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. இத்தனை நாள் ரொம்ப அழுதுகிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருந்த நீங்கள் இப்போ தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் வெளியில் போகலாம், வெளியே போய் உங்களே வந்து நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, உங்களோட எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். இது நீங்களாக இருக்கலாம், உங்கள் பர்சனாக இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களை மாதிரி தான் தெரியுது. பட் கண்டிப்பாக ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு, எனர்ஜி ஷிஃப்ட். பழைய எனர்ஜியில் நீங்கள் இல்லை. தெளிவு கிடச்சிருக்கு, வாழ்க்கையில் தெளிவு கிடச்சிருக்கு. எதுலையும் ரீசெண்டாக சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, மூவ் ஆன் ஆகிட்டீங்க. 8 ஆஃப் கப்ஸ், மூவ் ஆன் ஆகிட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பைல் 1 அப்படி கிடையாது. பைல் 1 வந்து ஸ்ட்ரக்காக இருக்காங்க, வெளியில் ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. பட் பைல் 2 வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சந்தோஷத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு சக்ஸஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டிங்க. ரீசெண்டாக ஏதாவது நீங்கள் ஒரு சக்ஸஸ் கூட பார்த்துருக்கலாம்னு தோணுது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஜாப் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருக்கலாம். பீப்புள்கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் வந்து இப்போ கிடைக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு உங்களுக்குரிய அங்கீகாரம், ஒரு தகுதியான வாழ்க்கை, இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க, நல்லாவே தெரியுது. ரொம்ப லாஜிக் ஆகிட்டீங்க, ரொம்ப லாஜிக். அப்படியே அதான் சொல்லலையா, உங்கள் எனர்ஜி அப்படியே மாறிடுச்சுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இதில் நிறைய பேர் வந்து கம்யூனிகேஷன் முடிஞ்சிருந்துருக்கும். உங்கள் 2 பேருக்குரிய ப்ராப்பரான பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் சில பேருக்கு வந்து எனக்கு எதுவுமே வேணாம், நான் பேசுறதுக்குலாம் ரெடியாக இல்லை, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் ஜஸ்ட் அமைதியாக சைலண்ட்டாக போயிடுறேன், என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சத்தம் இல்லாமல் வெளியில் வந்துட்டீங்க. சரிங்களா? சப்ரஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து சப்ரஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலில் இந்த தண்ணி பாட்டில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் இமோஷன்ஸ் எல்லாம் உங்கள் லாஜிக் மூலிமா, ஓகேங்களா, உங்கள் மைண்டு சொல்கிறத கேட்டிருக்கீங்க. உங்கள் மைண்டு வந்து அதாவது ரியாலிட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இத்தனை நாள் ஒரு மாயை, உங்கள் பர்சன்ட்டை வந்து ரொம்ப லவ் காமிச்சிட்டு ஒரு மாயான உலகத்தில் இருந்தீங்க இல்லையா, இப்போ பெரிய நல்ல அடிபட்டுட்டு இதுதான் ரியாலிட்டி, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் இமோஷன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணிட்டு போதும், இனி நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சந்தோஷத்தை தேடி போகிறீங்க. பட் இன்னொரு விஷயம் இதில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு ஒரு நியூ லவ், ஒரு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெடியாக தயாராகிட்டு இருக்குன்னு மட்டும் இதில் நல்லா தெரியுது. இதில் நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. பார்க்குற வியூவர்ஸ்க்கு எல்லா ராசி எனர்ஜிஸ் மீன்ஸ் எல்லா ராசியுமே இங்கே அதிகமாக இருக்குது. இதில் நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்டோட சப்போர்ட் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டோட கைடன்ஸ் இங்கே கிடச்சிட்டு இருக்கு. ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்டு
நிறைய பேர் புக் ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதில் சில பேர் வந்து லைப்ரரியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஸ்கூல் டீச்சராக இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லை காலேஜ் டீச்சர், ஸ்கூல் டீச்சர் அந்த மாதிரி தெரியுது. எக்ஸாம்ஸ்க்கு சில பேர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் சில சைன். ஓகேங்களா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் பயங்கர கோவத்திலே இருக்கீங்க. ஆமாம், கோபம் அதிகமாக இருக்குது. பட் வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு ப்ராப்பரான யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ், சோல்மேட்லாம் வந்து அனுப்பிட்டே இருக்குது. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, சரி. இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு நம்ம பார்த்துடலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. பைல் 2. இப்போ உங்கள் பர்சன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? பைல் 2. நீங்கள் உங்கள் பர்சனை ஒர்க் பிளேஸில் பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும் ஆல்ரெடி. ஃபேமிலி இதில் சில எனர்ஜிஸ் தெரியுது நல்லாவே. இதில் உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் பணத்துக்காக வந்தவங்களா இருக்காங்க, இல்லை ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் வந்தவங்களா இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பிஸ்னஸ், பணம், ஜாப், இல்லை ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் சம்திங், ஏதோ பணம் ரிலேட்டடாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அதுலேருந்து லவ் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான் ஓவராக இமோஷன்ஸ் காமிச்சிருக்கீங்க. அவங்க உங்களை பார்க்குறது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் பார்த்துருக்காங்க. ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. இதில் அவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உங்கள் 2 பேரோட எஃபர்ட்டுமே வேணும்னு. ஆமாம், இதில் வந்து உங்கள் 2 பேரோட லவ்க்கு வந்து வேறு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை உங்கள் பிரிவுக்கு வந்து வேறு யாராவது காரணமாக இருந்திருக்கலாம். சரிங்களா, ஹெல்ப்பும் கிடச்சிருக்கும், இல்லை உங்களுக்கு பிரிவாகவும் அந்த மாதிரி இருந்திருக்கும். பிரிவுக்கும் அவங்க காரணமாக இருந்திருப்பாங்க. ஐ மீன் ஃபேமிலி இருந்துக்கிட்டே உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நிறையா பேர். இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி கூட இருக்கலாம். 2 ஆஃப் கப்ஸ், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற பர்சனாக இருப்பீங்க ஆர் இருப்பாங்க உங்கள் பர்சன். 2 ஆஃப் கப்ஸ். இப்போ 2 பேருக்குமே லவ் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு லவ் இருக்குது. ஆனால் நீங்கள் காமிக்கிறது அன்கண்டிஷனல் லவ். உங்களுக்கு இப்போ எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எதுக்குமே நான் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், பட் ஸ்டில் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. சரி, உங்கள் பர்சன் இப்படி என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கும் லவ் இருக்குது, இமோஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே அவங்களுக்கு இருக்குது, அதிகமாக இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவலான கிவ் அண்ட் டேக் இல்லாத மாதிரி இருந்திருக்கு. பாஸ்டில் இருந்திருக்கலாம். ஈக்குவலான கிவ் அண்ட் டேக் இல்லை. எஸ், இதில் வந்து கல்யாணம், இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான். அதனால தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து நிறைய முயற்சி போட்டிருந்துருப்பீங்க உங்கள் பர்சன்ட்டை வந்து பேசுறதுக்காக, ஒரு தெளிவு வாங்கிறதுக்காக. எதுவுமே நடக்காதனால தான் நீங்கள் கிளம்பிட்டீங்க. அதுதான் இங்கே நல்லா தெரியுது. உங்கள் பர்சன் பயங்கர கால்குலேட்டிவ், ரொம்ப மேனிப்புலேட்டிவ்னு சொல்லலாம். உங்ககிட்ட வந்து என்ன மாதிரி வார்த்தையை போட்டு பேசினா உங்களை அமைதியாக்கிடலாம், உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம்ல வந்து அதில் கை தேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். நிறைய மைண்ட் கேம் விளையாடி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மைண்ட் கேம் அதிகமாக விளையாடி இருக்காங்க. நீங்கள் எப்பயெல்லாம் கேள்வி கேட்கும் போது அப்பயெல்லாம் அவங்க ஒரு கேம் பிளே பண்ணிட்டு வெளியில் தப்பிச்சு ஓடுறது. சீட்டிங் இங்கே நிறையா பேருக்கு தெரியுது. ஏமாற்றி இருக்காங்கன்னு நிறையா விஷயங்கள் இங்கே தெரியுது. அது மட்டும் கிடையாது, பண விஷயத்துலேயும் கூட நீங்கள் சில பேர் ஏமாந்துருக்கீங்க. ஆமாம், உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு கூட போனவங்க இருக்காங்க, உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணாதவங்களும் இருக்காங்க. அப்படியே நீங்கள் பணம் கேட்டு போனாலும் ஜஸ்ட் மைண்ட் கேம் தான் விளையாடுவாங்க. ரொம்ப ரொம்ப லாஜிக்கான பர்சன், கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்காங்க, அவங்கள பற்றி யோசிக்கிறவங்க. அவங்களுக்கு உங்கள் லவ் தேவை, அதனால தான் வந்திருக்காங்க. ஆமாம், உங்களை வந்து நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களை கம்ப்ளீட்டாக அவங்களவே மறைச்சிருந்துருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது, அவங்கள பற்றி உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன மாதிரியான கேரக்டர், நீ நிஜமாகவே நீ லவ் பண்ணுறியா அந்த மாதிரி அவங்க கம்ப்ளீட்டாக. அவங்களுக்குன்னு ஐ திங்க் எனக்கு ஷியோராக ஒரு விஷயம் தெரியும். நான் பார்க்குற வியூவர்ஸ் உங்கள் பர்சனுக்கு கல்யாணம் ஆகியிருக்கலாம். ஆமாம், அவங்க ஏதோ ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க அவங்களுக்கு. ஆனால் அங்கே சந்தோஷமாக இருந்த மாதிரி தெரில. அவங்க அந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில்
இல்லை தேர்ட் பார்ட்டி யாரா ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களோட ஒரு கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க உங்ககிட்ட வந்து எதுவுமே காமிச்சிக்காம ஜஸ்ட் இந்த இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு ட்ரூ லவ் தான். பாருங்கள், 2 of Cups இருக்குது. மேபி இது எனக்கு தெரிஞ்ச பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், ஹைரஃபன் வித் 2 of Cups. ஏதோ அந்த லவ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுது, இந்த ஜென்மத்திலையும் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன் இங்கே ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எப்போ நீங்கள் ஆன்சர் கேட்டாலும் அவங்க எந்த மாதிரியான கொஷின் கேட்டாலும் அவங்க தப்பிச்சு தான் போவாங்க. அவங்ககிட்ட இருந்து ப்ராப்பரான ஆன்சர் உங்களுக்கு வராது. இல்லைன்னா உங்களையவே வந்து ப்ளேம் பண்ணுவாங்க, உன்னால தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்களே தவிர அவங்க செஞ்ச தப்பை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. 3 of Cups, எஸ். ஸோ உங்கள் பர்சன் இப்போ வந்து ஒரு ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் தேர்ட் பார்ட்டி நிறையா பேத்துக்கு இருக்குது. இதில் வந்து ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உங்களை பார்க்கணும், பட் வந்தாலும் மாஸ்க் இருக்குங்க, அதை நான் சொல்லிட்டேன். அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் எதுவுமே வந்து அவங்க மனசில் இருக்கிறத வாங்க முடியாது. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உங்கள் கூட ஒரு ரீயூனியன் ஆகணும், நீங்கள் வேணும். ஏன்னா நைட் டைம்லலாம் உங்களுக்கு தூக்கம் கிடையாது பாருங்கள். ரொம்ப அவங்க உங்கள் ஞாபகங்கள்ல இருந்து நல்லா ஜாலியாக ஒரு கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. பட் அவங்கள சுற்றி அவங்க தலையில் வந்து சுற்றில உங்கள் தாட்ஸ், உங்கள் ஞாபகங்கள், அவங்க செஞ்ச தப்பு, அவங்களுக்கு அந்த கில்ட் ஃபீலிங், அவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே கிடையாது. நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் வருவீங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக உங்கள் கூட சேரணும், உங்களை பார்க்கணும், உங்களை கூட பேசணும், உங்கள் கூட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அந்த எண்ணம்லாம் இருக்குது. இப்போ அவங்க இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட ஃபேமிலி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். ஆமாம், ஒரு ஃபேமிலி மாதிரி இப்போ தான் முதல்ல வந்து உங்களை இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த தாட் இல்லை. பட் இப்போ உங்கள் ஃபேமிலி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பழைய விஷயங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, அதாவது அவங்க செஞ்ச தப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களே ஏமாற்றிட்டு வெளியில் வர பார்க்குறாங்க. பட் யூனிவர்ஸ் வந்து நீ இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க, இதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் வந்து அடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. சந்தோஷமாக இல்லை, ஏதோ மாட்டிக்கிட்டாங்க, நல்லா மாட்டிக்கிட்டாங்க. உங்களோட தாட்ஸ்லேயும் மாட்டிக்கிட்டாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் மாட்டிக்கிட்டோம் தான் நினைக்கிறாங்க. இது என்ன இவங்களை என்னை மறக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ட்வின் ஃப்ளேம் இங்கே அதிகமாக இருக்குது. 1111 வந்து Pile 2 நிறையாவே பார்ப்பீங்க. நீங்களும் அமைதியாக இருக்கீங்க, உங்கள் பர்சன் அமைதியாக இருக்கீங்க. 2 பேருமே ஆக்ஷன் எடுத்து வராத மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் பர்சன் வந்தாலும் கேம், சரிங்களா, மைண்ட் கேம் கண்டிப்பாக விளையாடுவாங்க. அந்த ட்ரூ ஃபீலிங்ஸோடு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். பாருங்கள், ஃபூல், இதுங்கே ஃபூல், 2 காலையுமே பாட்டம் டெக் ஃபூல். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு புது டைரக்ஷன் எடுத்து போகிற மாதிரி இருக்குது. இன்னும் அவங்க சீட்டிங் எனர்ஜிலே இருக்காங்க, இன்னும் உங்களை அப்படியே ஏமாற்றிட்டே இருக்கணுங்கிற மாதிரி எனர்ஜியில் தான் இருக்காங்களே தவிர உங்களுக்கு தெளிவு கொடுக்கணும்னு கிடையாது. இதுக்கும் அவங்களுக்கு லவ் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ் ட்ரூ தான். பட் ஸ்டில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறனால அவங்களுக்குரிய பொறுப்பு, அவங்களுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுலேருந்து அவங்களால வந்து வெளியில் வர முடியல. இது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது இப்போ ஒன்ஸ் முதல்ல வந்து அவங்க சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும், இப்போ நீங்களும் நினச்சாதான் இந்த விஷயம் நடக்கும், அந்த மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் எஃபர்ட் போட்டால் தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் ஆஃபீஸில் கூட உங்களை நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கலாம். ஆஃபீஸில் அதை ஒர்க் பண்ணுற பிளேஸில், இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு அவங்க வரலாம், வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். பட் இப்போ வந்து 2 பேரும் ஒரு வேறு டைரக்ஷனில், 2 பேர் லைஃப்லேயுமே ஒரு மேஜர் ஷிஃப்ட். இதில் என்ன தெரியும்னா ட்வின் ஃப்ளேம் வேறு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் ஒரு புது டைரக்ஷன் எடுத்துகிட்டு அடுத்துன்னு ஒரு க்ரோத் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் பர்சன் உங்களை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் வேறு டைரக்ஷனில் போயிட்டு இருந்தாங்க, இப்போ தான் உங்கள் பக்கம் திரும்பி இருக்காங்க. ஆமாம், ஏன்னா லவ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்வின் ஃப்ளேம், 2 of Cups, நிறைய லவ் இருக்குது, சோல் கனெக்ஷன், அது ஹைரஃபண்ட் வேறு வந்திருக்கு. ஸோ இதில் மேரேஜ் ரொம்ப பெரிய பிளாக்கேஜாக தெரியுது. மேரேஜ், ஃபேமிலி ஒரு பெரிய பிளாக்கேஜ். சரி, ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். உங்கள் பர்சன் ஃபைனலாக சொல்லணும்னா உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏதாவது ஃபங்க்ஷனில் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா ஒரு பிளானில் கூட இருக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் வரப்போகுது, இது ஸோ உங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான் கூட அவங்க பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் ஏதோ பிளானிங் போயிட்டுருக்கு. நீங்கள் வெரி சூன் நீங்கள் அவங்களை பார்க்கறதுக்கான 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசுறது வந்து 2 பேருமே தப்பிச்சு தான் ஓடுவீங்க. எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். ஸோ இது ட்ரூ லவ், இது உண்மையான லவ். யூனிவர்ஸ் இப்போ சொல்கிறது வந்து கார்டு மூலமாக இது ரொம்ப ஒரு ட்ரூவான லவ், ட்ரூ ஜென்யூனான லவ் அவங்க உங்கள் மேலே வச்சுருக்காங்க. நீங்களும் தான். பட் நீங்கள் காமிக்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு லவ் இருக்கீங்க. ஸோ உங்கள் லவ் உங்கள் மனசில் இருக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், அவங்களே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடுங்க, அவங்கக்கிட்ட இருந்தும் வார்த்தை வாங்குங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சீக்ரெட்டிவ் மாதிரி தெரியுது, எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து சொல்லாத ஒரு பர்சன் மாதிரி இருக்காங்க. சில்ட்ரன், இங்கே ஒரு பெரிய
பெரிய பிளாக்கேஜாக தெரியுது சில்ட்ரன். இல்லாட்டினா உங்கள் இன்னர் சைல்டே உங்களுக்கு ஒரு இன்னர் சைல்டு நீங்கள் வெளியில் வராமல் நீங்கள் ரொம்ப சோகமாகவே இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் மாதிரி இங்கே தெரியுது. உங்களோட குழந்தைத்தனம் வந்து வெளியில் வரணும், அதுவே ஒரு பெரிய பிளாக்கேஜ் மாதிரி இருக்குது. இப்போ இந்த பர்சன்னால உங்கள் எனர்ஜி வந்து ட்ரைன் ஆகிட்டுருக்கு, ரொம்ப வந்து நெகட்டிவாக போயிட்டுருக்கீங்க அந்த மாதிரி தெரியல. சப்போஸ் அந்த மாதிரி சில எனர்ஜிஸ் இருந்தீங்கன்னா எக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபார்வர்டாக உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. பட் இது ட்ரூ லவ் தான். ஸோ உங்கள் பர்சனாக ஆக்ஷன் எடுத்து வரட்டும், நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க, அவங்க வந்து எஃபர்ட் போடட்டும். ஸோ நீங்கள் போட்ட எஃபர்ட்லாம் போதும். ஜஸ்ட் அவங்க தாட்ஸ்லேருந்து 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் வேறு வந்துருந்துச்சு. அவங்க ஞாபகங்களில் வந்து கொஞ்சம் யாரோ ஒரு எனர்ஜி வந்து இங்கே ஸ்டக் ஆகி இருக்குது. ஸோ ரிலீஸ் பண்ணணும். எக்ஸை ரிலீஸ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் தான் இருக்கீங்க. அதான் யூனிவர்ஸும் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ். எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். உங்களை மாதிரியே உங்கள் பர்சன் இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கை உங்கள் பர்சன் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இங்கே பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. ஜஸ்ட் ரொம்ப யோசிக்காமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்கள் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த பர்சனே உங்களை நோக்கி வரலாம் ரொம்ப சீக்கிரமே. ஏன்னா இப்போ அவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல, நீங்களும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ பைல் 2 இதுதான் வந்து உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டாரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.